ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டோட மேத்தமெட்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம், ஜென்ரல் மேக்ஸ்க்கு. ஸோ ஜென்ரல் மேக்ஸ் எக்ஸாம் ஐ திங்க் உங்களுக்கு நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இன்றைக்கி ஒரு கொஷின் பேப்பர் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம சேனலில் கொஷின் பேப்பர் இருக்குது. மறக்காமல் நீங்கள் பார்க்கலன்னா அதெல்லாம் போய் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன் வேர்ட் பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லாமே தான் படிச்சாகணும். பட் இம்பார்ட்டன்ட்னு பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட், இதுதான் வரும் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இம்பார்ட்டன்ட்னா எதுனா அந்த ரிப்பீட்டடாக வரும்ல. ஸோ ஐ திங்க் பழைய கொஷின் பேப்பர்லாம் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின் தான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி கண்டிப்பாக இது கொஷின் பேப்பரில் இருக்கும் அப்படின்னு யாராலுமே கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு படிச்சுக்கிறது தான் சேஃபு. ஸோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நம்ம ஓரளவுக்கு சொல்லலாம். ஸோ 1 மார்க் உங்களுக்கு 20 மார்க்ஸ். அந்த 20 மார்க்ஸுமே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா அந்த 22 கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 22ஆக இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி அந்த லாக் கொஷின் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேல்யூ ஆஃப் காஸ்ட், ஸோ ட்ரிக்னாமெட்ரி நல்லா பார்த்துக்கோங்க. நான் 1 மார்க் நான் திரும்பி வரேன். பாலிகான்ஸ் அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செகண்ட் சாப்டர்னு சம்திங் நினைக்கிறேன், அந்த நேம் மறந்துருச்சு. ஸோ அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எக்ஸ் ஃபங்க்ஷன் பார்க்குறீங்களா, அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூவ் தட் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் நினைக்கிறேன், மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. மேட்ரிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. மேட்ரிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி, மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அது நல்லா பார்த்துக்கோங்க. இன்டகிரேஷன் ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இன்டகிரேஷன் நீங்கள் தெரிஞ்சால் மேபி ஒரு 90 to 95 எடுத்துடலாம். வெக்டர் அல்ஜிப்ரா ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு 12th கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ ஆகும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 44ல் பி 45A. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின், கண்டிப்பாக ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ரெப்ரசன்ட் 2 ஸ்ட்ரைட் லைன் அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ 1 மார்க் நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையுமே படித்தா பெஸ்ட்டு. ஸோ அதான் நான் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.